அதனுடைய அன்பாக்சிங்கும் ப்ளஸ் இன்ஸ்டாலேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய எம்ஆர்பி வந்துட்டு 53,500 ருபீஸ் எம்ஆர்பி. இவங்க என்ன ஆஃபர் கொடுத்தாங்க ப்ளஸ் அதனோட என்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்றது எல்லாமே நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம அன்பாக்சிங் ப்ளஸ் இன்ஸ்டாலேஷன் வீடியோ நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹையர் சர்வீஸ் சென்டர்லேருந்து இன்ஸ்டாலேஷனுக்காக ஆனந்த் சார் வந்திருக்கிறாரு, டெக்னீஷியனு. நம்ம அவர்கிட்ட இந்த வாஷிங் மிஷினை பற்றி எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம், டெமான்ஸ்ட்ரேஷனும் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார். ஹாய் மேம். நீங்கள் ஹையர் மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை வேறு சர்வீஸும் பண்ணுறீங்களா? ஹையர் மட்டும் தான் நாங்கள் ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர். உங்களால் நீங்கள் ஹையர் ப்ராடக்ட் என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் நாங்கள் தான் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் அண்ட் டெமோ இல்லை வேறு ஏதாவது ரிப்பேர் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணாலும் நாங்கள் தான் பண்ணி கொடுப்போம். அப்படிங்களா சார்? ஹையரில் எல்லாமே வாஷிங் மிஷின், ஏசி எல்லாமே எல்லா ப்ராடக்ட். ஓகேங்க சார். இப்போது ஹையரை பொறுத்த வரைக்கும் வாஷிங் மிஷின் எப்படி சார் இருக்குது மற்ற வாஷிங் மிஷினை கம்பேர் பண்ணி? நீங்கள் இப்போ இருக்கிறது பார்த்தா இப்போ வேர்ல்ட்ஸில் நம்பர் 1 இருக்காங்க இவங்க தான். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரம்மோட சைஸு இது வரையும் வேர்ல்டில் எந்த இதுவுமே இல்லை. 525 mm இவங்க தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க. இப்போ நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஏதாவது துணி ஏதாவது போடுறீங்க அப்படின்னா இதில் ஈஸியாக போடலாம் மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணுறப்போ. அதனால இது இவங்க ரொம்ப பக்காவாக இருக்காங்க. ஓகேங்க சார். இப்போ சர்வீஸ்லாம் எப்படி சார் இருக்கும் ஹையரை பொறுத்த வரைக்கும்? ஏன்னா நான் முக்கியமாக என்னுடைய வீடியோஸ் நான் கொடுத்துருக்கிறது எல்லாத்துலேயும் முக்கியமாக சர்வீஸை பற்றி தான் நான் பேசியிருப்பேன். சர்வீஸ் சரியாக உள்ள இடத்துல வாங்குங்க. ஏன்னா சில விஷயங்கள் நான் அனுபவப்பட்டதில் நான் வாங்கினதில் நான் கொஞ்சம் சர்வீஸ் சரியாக இருக்கிற இடத்துல நம்ம எந்த ஒரு ப்ராடக்டும் வாங்குறது நல்லது அப்படின்றது இனி வரைக்கும் நான் கொடுத்த வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கேன் சார். அதனால் கேட்குறேன் சார். மேம், இப்போது ஹையரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்பர் 3 இருக்காங்க. இப்போ 3 இருக்காங்க அப்படின்னா சர்வீஸ் சரியில்லைன்னா அவங்க 3 வந்திருக்க மாட்டாங்க. இப்போ உங்கள் வீட்டில் சர்வீஸ் சரியாக பண்ணல அப்படின்னா அவங்களோட ப்ராடக்ட் எண்ணிக்கையே போயிட்டு இருக்கும். இப்போ நம்ம 3 இருக்காங்க. 100% உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் டைம் 24 ஹவர்ஸில் ரெஸ்பான்ஸ் டைம் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு 48 ஹவர்ஸில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏதாவது மேஜராக ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா மட்டும்தான் கொஞ்சம் டிலே, அதாவது 1 or 2 days மட்டும் டிலே ஆகும். மற்றபடி 48 ஹவர்ஸில் உங்களுக்கு வேலை முடிச்சு கொடுத்துருவாங்க. ஓகே சார். இப்போ 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்குறாங்க. 2 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸுங்களா சார்? கண்டிப்பாக ஃபுல் ஃப்ரீ சர்வீஸ் தான் உங்களுக்கு. எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் தான் உங்களுக்கு. ஓகேங்க சார். இப்போ நம்ம அன்பாக்சிங் பார்க்கலாம் சார். அக்சசரிஸ்லாம் என்னங்க சார் வருது? மேம், இது ரேக் மெஷ் மேம். எலி எதுவும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக அடியில் போட்டு இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இது ஒரு ரேக் மெஷ்ஷாக கொடுப்பாங்க. யூசர் மேனுவல் இது. ஓகேங்க சார். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பூர்விகாவுக்கு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு நிச்சயம் ஒரு ஆஃபரும் இருக்குது. அதை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஹைடெக் ஃபேமிலி மூலமாக நீங்கள் போகிறீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. அதை அவைல் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வாட்டர் இன்லெட்டுக்கான ஓஸ். இதில் உள்ள யூ கிளாம்ப் கொடுத்துருப்பாங்க. இது தண்ணி ட்ரெயின் ஆகும் இல்லைங்களா, அதுக்கு வேணும்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இது இப்போது எல்லா பிராண்டில் இது கொடுக்குறது இல்லை, நம்ம பிராண்டில் மட்டும் தான் கொடுக்குறோம். இது எதுக்காகனா தண்ணியில் ஏதாவது டஸ்ட்டு இல்லை சால்ட் ஏதாவது வந்ததுன்னா இதிலே ஃபில்டர் ஆகிட்டு உங்களுக்கு உள்ளே போகிற தண்ணி இன்னும் கொஞ்சம் கிளியராக போகும். அதனால் இதையும் சேர்த்து அப்பப்போ நம்ம வாஷ் பண்ணணும், க்ளீன் பண்ணணுமா? கண்டிப்பாக க்ளீன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் இங்கே ஃபில் ஆகிட்டுனா இப்போ சால்ட்டோ இல்லை ஒரு டஸ்ட் ஏதாவது போச்சுன்னா உள்ள ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். இங்கே தெரியுது. ஆமாம், அதை எப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஈஸியாக கட்டிக்கலாம். ஓகே, இந்த ஃபில்டர் ஃபில்டர் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் புதுசாக போட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4 போல்டு கொடுத்துருப்பாங்க மேம். 1 2 3 4. இது எதுக்காகனா உள்ளே ட்ரம் எதுவும் ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு புதுசில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். இந்த போல்டு எதுக்கு சார் நம்ம இப்போ ஓப்பன் மேம்? இந்த போல்டு எதுக்காக ஓப்பன் பண்ணுறோன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனில் உள்ளே ட்ரம் ஷேக் ஆகும். இதனோட வேலை என்னன்னா துணி போட்டோம்னா ஷேக் பண்ணி சுற்றி வரும். இப்போது இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த மாதிரி ஷேக் ஆச்சுன்னா பாடியோ இல்லை ட்ரம்மோ டேமேஜ் ஆகும். அதுக்காக என்னென்னா புதுசுலேருந்து வரப்போ என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் போல்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஓகேங்க சார். இப்போ ஃப்ரிட்ஜில் கூட ஸ்லாண்டிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறோம். அதில் கேஸ் லீக்கேஜ் ஆகிடுச்சு, அது ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? கண்டிப்பாக மேம். அது போல் இது ஃபர்ஸ்டே நம்ம இப்படி பண்ணிடும்போது நம்மளுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் அது இருக்காது. ஆமாம், வைப்ரேஷன் வரதெல்லாம் அரெஸ்ட் ஆகிடுது. ஓகேங்க சார். இது எல்லா வாஷிங் மிஷினுக்கும் பொருந்துமா சார்? இந்த ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான் வரும். எல்லா பிராண்ட்லேயும் வரும். அப்படிங்களா? நம்ம பிராண்ட்லேயும் இல்லை, ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணலை, அதனால் எனக்கு இது புதுசாக இருக்குது. இல்லை, அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. வந்தவொன்னே அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டுருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக வரும், எல்லா மிஷின்லையும் வரும். ஓகே ஓகே.
கர்ட்னா அதில் ஹோல்ஸ் இருக்கும். ஓகே. இதை ஃபிக்ஸ் பண்ணுறது இதுலேயே நாங்கள் தனியாக கேப் கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ கட்டின பிறகு நீங்கள் இது திரும்ப ஃபிக்ஸ் பண்ண போகிறது இப்போ இல்லை? பண்ண போகிறது இல்லை. இப்போ நீங்கள் சப்போஸ் இங்கேருந்து வேறு என்ன ஷிஃப்ட் பண்ண போகிறீங்க, வாஷிங் மிஷின் ஏதாவது எடுத்து போக போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் இதை மாட்டிட்டு எடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு உள்ள இருக்கிற பொருள் எதுவும் டேமேஜ் ஆகும். ஓகே ஓகே சார். மேம் இதுதான் வந்து பவர் கார்டு. இது ஆக்சுவலாக இதுக்குள்ளே வந்து ஹீட்டர் இருக்குது. ஹீட்டர் இருக்கிறதுனால நார்மலாக இதுக்கு முன்னாடி நார்மல் வாஷிங் மிஷின்லாம் 5 ஆம்ஸோட ஃப்ளக்ஸ் சாக்கெட் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து 15 ஆம்ஸோட சாக்கெட் தான் கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து கரண்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வாட்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் 15 ஆம்ஸ் சாக்கெட் இருந்தால் மட்டும் தான் இது சூட் ஆகும். ஓகேங்க சார். அப்போது இது வந்துட்டு கரண்ட் வந்துட்டு அதிகமாக ஆகுமா? நீங்கள் ஹீட்டர் யூஸ் பண்ணுறப்போ வேண்டாம்னா நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நார்மலாக எடுக்கும். ஓ, இதுலேயே வந்துட்டு ஹீட்டர் ஆஃப் பண்ணிக்கலாம், நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லென்த்தியாக வீடியோ போகுதுன்னாக்கா நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்துட்டு வீடியோ கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்துட்டு லென்த்தியாக போகும். ஸ்கிப் பண்ணாமல் வந்துட்டு கண்டினியூவாக பாருங்கள். டேப் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஃபில்டரை மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் இன்லெட் ஓஸை கனெக்ட் பண்ணிவிட்டு மிஷினில் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே சார். ஃப்ரெண்ட்ஸ், டேப்பில் அவர் வந்துட்டு ஃபில்டர் தான் இப்போ வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு சார். இப்போ நம்ம ஃபில்டர் வந்துட்டு ஓப்பன் பண்ணணும்னாக்கா இப்போ இங்கே ஸ்க்ரூ ஃபுல்லாகவே இந்த ஸ்க்ரூலாம் நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு அவசியமே இல்லை மேம். நீங்கள் கீழே மட்டும் இந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஆன்டி காக்கில் நீங்கள் த்ரெட்டை லூஸ் பண்ணிங்கன்னா இதுவே தனியாக வந்துடும். ஓகே. நீங்கள் இங்கே வந்து எதுவும் கட்டணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த மாதிரி கட்டிட்டு இது எடுத்துருவோம். நம்ம வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். இந்த ஓஸ்லேயே வந்து செட்டாக வரும். ஓகேங்களா, இந்த செட்டாக ஓஸ்லேயே வரும். நம்ம இதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அது ஃபில்டர் போட்டிருந்தாலும் இது தேவையில்லை, யூஸ் பண்ண தேவையில்லை. சப்போஸ் ஃபியூச்சரில் வேறு ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தனியாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கேட்கும். ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்போம்னா, இது வந்து நம்ம போர்டு கட்டிட்டோம் இல்லைங்களா, கட்டில் அது வந்து என்னன்னா ட்ரம்மை தூக்கி ஒரு இடத்துல லாக் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம அந்த போல்ட் நட்டை கட்டிட்டோம்னாவே ட்ரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். மேலே வந்து 2 சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க, இந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க, கீழே அடியில் 2 கொடுத்துருப்பாங்க. இப்போ அது வந்து ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வாஷ் பண்ணுறப்போ உங்களுக்கு வைப்ரேஷனோ ஒரு நாய்ஸோ எதுவுமே இருக்காது. ஓகே. அது அந்த போல்ட் மட்டும் ரிமூவ் பண்ணா அது சேஃப்டியாக கொடுக்குது. அது மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். ரிமூவ் பண்ணாலே அது கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஆமாம், கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே. கல் என்னங்க சார், அது என்ன டேமேஜ்? இது வந்து ஒரு சிமெண்ட் கல் மேம், நார்மல் சிமெண்ட் கல் தான். இது டேமேஜ் எல்லாம் எதுவும் கிடையாது. அது மோல்டிங்கில் அப்படி தான் வரும். அது இந்த மூளை கிராச் இதாக இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் எதுவும் இஷ்யூ கிடையாது. இது வந்து எதுக்காக அப்படின்னா ட்ரம்மு வந்து ஸ்பீடாக சுற்றுறப்போ ஒரு பேலன்ஸுக்காக சப்போர்ட்டுக்காக கொடுக்குறது தான் இந்த கல். ஓகே. வேறு எதுவும் இல்லை. மற்றபடி பார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஓகே. இப்போ இது வந்து உங்களுக்கு கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா உங்களுக்கு பூச்சி எலி அந்த மாதிரி எதுவும் உள்ளே போவாங்க. ஆமாம் சரி. ஃபஸ்ட்டு ஒரு வாஷிங் மிஷின் வந்துட்டு டாப் லோடு வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டில் இருந்தது. ஓகே. அது என்ன ஆச்சுன்னாக்கா ஃபுல்லாக கற்பாம்பூச்சி எலி எல்லாம் போயிட்டு வாஷிங் மிஷினை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் கடிச்சு வச்சிருச்சு. இப்படி ஒரு சேஃப்டி இருக்கிறது நல்லது தான். ஃப்ளோர் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா இங்கே வந்து நட்டு ஒன்று கொடுத்துருப்போம். ஓகே சார். இப்போது ஒரு பக்கம் அன்பேலன்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த நட்டு மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மிஷின் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். அதுக்காக இதை ஒரு நட்டு மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கும். ஒன்று மட்டும் இருக்கும். அப்படி நம்ம வந்துட்டு ஷேக்கிங் ஆகுதுன்னா நம்மளே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா நீங்கள் அதுவும் பண்ணிக்கலாம். ஓகே சார். தெரியுதுங்களா, ஷேக் ஆகுது இல்லையா? ஆமாங்க சார். அந்த ஷேக்கிங்க்கு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாண்ட் கொடுத்துருங்க. ஸ்டாண்டு எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்டாண்டையும் பார்த்துக்கோங்க. நல்லா வந்துட்டு வெயிட்டாக இருக்குது இந்த ஸ்டாண்டு. சார், இந்த ஸ்டாண்ட் வந்துட்டு எந்த மாதிரி ஸ்டாண்ட் சார்? துருவெல்லாம் பிடிக்குமா? துருவெல்லாம் இது பிடிக்காது மேம். இது வந்து பவுடர் கோட்டிங் ஸ்டாண்டு தான். அதே மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன சைஸ் வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே சார். இந்த வாஷிங் மிஷினோடையே கொடுத்துருந்தாங்க. ஓகே ஓகே ஓகே. நல்ல ஸ்டாண்டு தான், நல்லா ஹெவியாக இருக்குது. இந்த வீலும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வீல் வந்து பெரிய வெயிட் உள்ள இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே சார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டாண்டை பற்றி எல்லாமே நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அதை வச்சு நம்ம வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னாவும் பண்ணிக்கலாம் சார். அது காட்டுங்க சார். இது வந்து லூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும். எவ்வளோ வேணால் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே. மிஷினுக்கு தகுந்தாற் போல் எந்த மிஷினாக இருந்தாலும் இது வந்துட்டு அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்டாக தான் இருக்குது. நானும் வந்துட்டு இவ்வளோ தான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இன்னும் சின்னதாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போது பார்க்கும்போது தான் அட்ஜஸ்டபிள் அப்படின்னு தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், மிஷினுக்கு தகுந்தாற் போல் அவர் வந்துட்டு ஸ்டாண்டை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டார் சார். ஓகே. இப்போ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே சார். மிஷினுக்கு வைப்பீங்கன்னா அது வைப்பீங்க. இப்படியே வச்சுடுங்க சார்.
ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களுடைய யூட்டிலிட்டி ஏரியா. இங்கே நாங்கள் வந்துட்டு வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கிறோம் இங்கே வச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வாஷிங் மிஷின் வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. இப்போ டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். இது வந்து என்னன்னா தண்ணியில் ஒர்க் ஆகுறது. இப்போ நம்ம எங்கே தொட்டாலும் பாடியிலன்னா தண்ணி ஸ்ப்ரெட் ஆகும். ட்ரம்முலையோ இல்லை மோட்டர் எங்கே போனாலும் தண்ணி இருக்கும். அதனால் இதுக்கு ப்ராப்பராக எர்த்திங் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ ஃப்ளக் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா நார்மல் ஃப்ளக் பாயிண்ட்டு எல்லா இடத்துலையும் எர்த்திங் இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் தொடுறப்போ இல்லை நீங்கள் ஓப்பன் பண்ணி எதாவது எடுக்கிறப்போ லைட்டாக ஷாக் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக எர்த்திங் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்த வாஷிங் மிஷினில் அந்த மாதிரி பிரச்சனை வந்ததில்லை. நம்ம வரக்கூடாதுன்னா நாங்கள் பண்ணுறோம். எங்களோட கம்பெனி ஏன் நம்ம தேர்டில் இருக்குதுன்னா கஸ்டமருக்கு நாங்கள் இதையே சொல்கிறோம். ஃபியூச்சரில் ஒரு சிலர் வந்து எர்த்திங்கை ப்ராப்பராக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபேஸ் நியூட்ரல் வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி போனால் சும்மா நம்ம மேலே தொட்டோம்னா லைட்டாக எர்த்து வர மாதிரி இருக்கும். அப்போ மிஷினில் ஏதாவது ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். அப்போ முன்னாடியே நாங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு சொல்லிட்டோம் அப்படின்னா நீங்களும் மாற்றிக்கலாம். அதுக்காக வியூவர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் சார் சொல்லியிருக்கிறாரு. இதை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எர்த்து வந்து செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில். இப்போ நீங்கள் எர்த் செக் பண்ணுறீங்களா சார்? ஃபஸ்ட்டு வந்து வோல்டேஜ் செக் பண்ணுறேன். வோல்டேஜ் வந்து 237 இருக்குது. ஓகே சார். ஓகேங்களா, இது நார்மல் வோல்டேஜ் தான். வோல்டேஜ் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நியூட்ரலுக்கும் எர்த்துக்கும் வோல்டேஜ் செக் பண்ணுறேன். ஓகே சார். எதுவும் வரல, நார்மலாக தான் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி எர்த்துக்கும் நான் ஃபேஸுக்கும் செக் பண்ணுறேன். 237 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5 வோல்ட் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வரலாம். நீங்கள் எர்த்து வந்து ப்ராப்பராக தான் கொடுத்துருக்கீங்க, அதனால் எதுவும் இஷ்யூ இல்லை உங்களுக்கு. ஓகேங்க சார். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஐஎஃப்பி வாஷிங் மிஷினும் வந்துட்டு 10 இயர்ஸாக இங்கே தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு எர்த்து எதுவுமே வரல. இப்போ சாரும் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு சொல்லியிருக்காரு. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்படி வைக்கிறீங்க, வெளியில் வைக்கிறீங்கன்னாக்கா நீங்கள் எர்த்து வந்துட்டு ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டெமான்ஸ்ட்ரேஷன் வந்துட்டு சார் காட்டுறாரு. ப்ராப்பராக வந்துட்டு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். பேக் சைடில் வந்து நம்ம சேஃப்டி அந்த போல் நட் காட்டணும் இல்லைங்களா. இப்போ அது வந்து எப்படி வேலை செய்யணும், இப்படி தான் வேலை செய்யும். வேணா உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேக் வரும். ஸ்பீடாக ஸ்பின்னில் சுற்றுறப்போ இல்லை வாஷிங் சுற்றுறப்போ இல்லை அடித்து துவைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரப்போ கண்டிப்பாக ஷேக் இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்ததுன்னா எதாவது டேமேஜ் ஆகுன்றதுனால அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ இது பக்காவாக வேலை செய்யும். சார், ஹையர் வாஷிங் மிஷினுடைய இது என்ன மாடல் சார்? இந்த மாடலில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்றது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது ஹையரில் வந்து டாப் அண்ட் மாடல் மேடம். இது IM12129 சொல்லிட்டு சொல்லுவாங்க நாங்கள். அது டாப் அண்ட் மாடலு. இப்போ நீங்கள் மற்ற பிராண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிளாக் வந்து வராது உங்களுக்கு. இதில் பிளாக்கே வந்து ஒரு ரிச் லுக்கை கொடுக்கும். மற்றபடி ஒரு கிரேவோ இல்லை மேட்டி பிளாக்கோ அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இதனோட லுக்கே வந்து இந்த பிளாக்ல வரது தான் லுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தா இந்த ட்ரம்மோட சைஸ் வந்து 525 mm வரும். எந்த பிராண்ட்லையும் இவ்வளோ பெருசு கொடுக்க மாட்டாங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. துணி உள்ளே போகிறதுக்கோ இல்லை உள்ளே வெளியே எடுக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். இதில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்து ஹீட்டர் இருக்குது. ஹீட்டர் வந்துன்னா நீங்கள் வேணும் அப்படின்னா இப்போ ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை ஒரு ஜீன் கிளாத்தோ அந்த மாதிரி எதாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா அழுக்க போகணும் இல்லை வந்து அதில் இருக்கிற ஜெம்ஸ் எதாவது எனக்கு கில் ஆகணும் அப்படின்னா ஹீட் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். 90 டிகிரி வரையும் ஹீட் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா 1400 RPM வரையும் வேலை செய்யும். இப்போ அந்த 1400 RPMன்றது என்னென்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணி வந்து புழிஞ்சு துணி வந்து காய வச்சு கொடுக்கும். ஓகேங்களா, அந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் அப்படி பண்ணும்போது துணி எல்லாமே சீக்கிரம் ஃபேட் ஆகிறதுக்கோ அந்த மாதிரி ஏதாவது இதில் வந்து ஃபேட் ஆகிறதுக்கு சான்சஸே கிடையாது மேடம். இப்போ நீங்கள் போடுறப்போ உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா. இப்போ இந்த துணியை வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 90 டிகிரியோட செல்சியஸுக்கு இது தாங்கும் அப்படின்ற மாதிரி தெரியும் இல்லைங்களா. அந்த மாதிரி துணியும் இல்லை அழுக்கு வந்து நிறைய போகணுன்றதுக்காக தான் நம்ம அதை போட்டு யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஒரு ஷிஃபான் கிளாத்தோ ஒரு சிந்தட்டிக் கிளாத்தோ நீங்கள் அதை போட்டு 90 டிகிரியில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு துணி வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அப்போ வந்து அதெல்லாம் போட விட அதுக்கு தான் என்ன பண்ணிக்கிறோம், எல்லாமே இங்கே தனித்தனி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். எந்தெந்த துணிக்கு எதை யூஸ் பண்ணலாம். இப்போ இதிலே வந்து ப்ரோக்ராம் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணியிருக்கோம். இப்போ சிந்தட்டிக் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 60 டிகிரி மேலே வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாது. இப்போ நீங்கள் காட்டன் யூஸ் பண்ணுறீங்கன்னா காட்டன் வந்து எல்லாவோட ஹீட்டும் தாங்கும். எல்லாம் எப்படி அடிச்சு போட்டனாலும் உங்களுக்கு அது தாங்கும். அப்போ வந்து அது 90 டிகிரி வரையும் போகும். அதனால் இதிலே டிஃபால்ட் ப்ரோக்ராம் நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ஒரு மாதிரி வேலை செய்யும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்பட தேவையில்லை. எவ்வளோ கேஜ் சார்? இது 8 kg மேடம். இது 8 kgயோட ட்ரை கிளாத் இருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம ஒரு சிலர் நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் வரும். இப்போ 8 kgன்னா இப்போ நான் வெட்டாக போடுறதா இல்லை ட்ரையாக போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் வரும். 8 kg துணி வந்து ட்ரையாக போடலாம். ட்ரையாக போட்டு வாஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ தண்ணியோட லெவல் வந்து நீங்கள் செட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது.
இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இதுக்கான தேவையான தண்ணி வந்தோடனே இது ஆட்டோமேட்டிக்காக வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். தேவையான வேலை முடிஞ்சிடும்னா தண்ணியும் ஆட்டோமேட்டிக்காக வெளியே எடுத்துடும். வெளியே எடுத்து திரும்ப எத்தனை டைம் உங்களுக்கு இது வாஷ் பண்ண, எத்தனை டைம் ரின்ஸ் பண்ணோம் அப்படின்ட்டு இதெல்லாம் ப்ரீ பிளான்டாக இதுலேயே இருக்குது. நீங்கள் அதை பற்றி எதுவும் இல்லை, உங்களோட வேலை வரோம். நம்ம என்ன ப்ரோக்ராம் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதை செலக்ட் பண்ணிட்டு துணியை உள்ளே போட்டு பவுடரோ இல்லை லிக்விடாக நீங்கள் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போய்ட்டு பார்க்கலாம். நீ இதில் டைம் டிஸ்பிளே ஆகும். 1 hour இல்லை 1.5 hours அந்த மாதிரி வரும். அந்த டைம் முடிஞ்ச உடனே நீங்கள் இதிலே மியூசிக் வரும், எண்டுன்னு சொல்லி மியூசிக் வரும். நீங்கள் அப்போ எடுத்து வந்து துணி வந்து சும்மா எடுத்து காய போட்டுக்கலாம். ஓகே, துணி எத்தனை கேஜின்றது நம்ம பார்க்குறோம். துணி போடுறதுன்றது என்ன கணக்கு? இப்போ நீங்கள் ஒரு ஜீன் பேண்ட் எடுத்துனீங்கன்னா ஒரு ஜீன் பேண்ட்டை ஒரு 4 நார்மல் ஷர்ட்டுக்கோ இல்லை நார்மல் பேண்ட்டுக்கோ 4 ஷர்ட்டு பார்த்தா ஒரு ஜீன் பேண்ட் எனக்கு ஈக்குவல் வந்துடும். இப்போ நீங்கள் ஜீன் மட்டும் போடுறீங்க அப்படின்னா 4 இல்லை 5 ஜீன் பேண்ட் போடலாம். இல்லை நீங்கள் வெறும் ஷர்ட் மட்டும் போகிறீங்கன்னா 10 ஷர்ட் இல்லை 12 ஷர்ட் வரையும் போடலாம். நீங்கள் இப்போ சாரீ போகிறீங்கன்னா 2 saree இல்லை 3 saree மிக்சிங் கிளாத் சொல்கிறேன் நான். ஒரு 2 saree இல்லை 3 saree போடுறீங்க, ஒரு 4 ஷர்ட்டு ஒரு 2 பேண்ட் அந்த மாதிரி போனால் தாராளமாக போட்டு யூஸ் பண்ணலாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக இல்லை எவ்வளோ ஃபுல்லாக ஃபில் பண்ணுறீங்களோ அவ்வளோ வாஷிங் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். இப்போ நான் 8 kg சொல்லியிருக்கேன், இது 8 kg தாண்டியே நான் பண்ணுவோம் அப்படின்னா மிஷின் வேலை செய்யும் ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது வாஷிங் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வரும். இப்போ அது நான் தேவையான தண்ணி ஃபில் ஆனால் தான் அது துணிக்கு மேலே தண்ணி இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக துணியில் இருக்கிற அழுக்கோ இல்லை நீங்கள் பவுட்ரு போடுறீங்க இல்லையா, அந்த பவுட்ரு வந்து எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பேண்ட்டை பார்த்தீங்கன்னாலோ இல்லை ஒரு டார்க் ஏதாவது பேண்ட்டில் பார்த்தா வெள்ளை வெள்ளையாக ஒட்டிட்டு வரும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக போட்டால் வாஷ் ஆகும். நீங்கள் சும்மா ரஃப் யூஸ் பண்ணுறது நீங்கள் ஃபுல்லாக போட்டு கூட வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். சார் ட்ரம் இவ்வளோ பெருசாக இருக்குது இல்லைங்களா, நம்ம கம்மியான துணி சப்போஸ் நம்ம போடுறோம் இவ்வளோ தான் இருக்குன்னு நம்ம போட்டுடுறோம்னாக்கா அது ஓகேவா இல்லை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுமா? துணி கம்மியாக போட்டிங்கன்னா நீங்கள் இதான் சொன்ன ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இது நீங்கள் ஒரு துணி போட்டிங்கன்னா ஒரு துணிக்கான தண்ணி தான் எடுக்க போகுது. உங்களுக்கு நீங்கள் ஒரு 10 துணி போட்டிங்கன்னா 10 துணிக்கான தண்ணி எடுக்க போகுது. அதனால் நீங்கள் எம்டிஆர் ரன் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒரு கட்சி கூட போட்டு நீங்கள் வாஷ் பண்ணலாம், இல்லை ஒரு நார்மலாக ஒரு 10 ஷர்ட்டு கூட போட்டு வாஷ் பண்ணலாம். தனித்தனியாக போட்டு அதுக்கான தண்ணி தான் எடுக்கும். வாஷிங் பக்காவாக இருக்கும். ஓ, அப்போ நம்ம கம்மியாக துணி போட்டாலும் அதுக்கு தகுந்த தண்ணி மட்டும் தான் எடுக்கும். ஓகே ஓகே சார். ஏன்னா நம்ம நிறையா சேர்ந்தாதான் நம்ம வாஷிங் மிஷின் போடணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இல்லைங்களா. சம்டைம்ஸ் நம்மளுக்கு இமிடியேட்டாக ஒரு 2 துணி தேவைப்படும், அப்படி போட முடியாமல் இருக்கு. ஆனால் நீங்கள் இப்போ சொன்ன இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே சார். சார் இதில் இன்வெர்டர்னு இருக்கே, என்னங்க சார் அது? மேம் இது இன்வெர்டர் டெக்னாலஜி மேம். இப்போ பழைய மாடல்லாம் பார்த்தீங்கன்னா டிசி மோட்டரில் இல்லாமல் நார்மலாக வந்து பிஎல்டிசி மோட்டர் வேலை செய்ய வைப்பாங்க. பிஎல்டிசி மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், நாய்ஸி அதிகமாக இருக்கும். இப்போ இது வந்து இன்வெர்டர் டெக்னாலஜின்றது என்னென்னா மோட்டரை வந்து ட்ரம்லேயே அட்டாச் பண்ணிடுவாங்க. நாய்ஸ்லெஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், உங்களுக்கு நாய்ஸே வந்து வராது. மோட்டருக்கு நம்ம 10 years வாரண்டி கொடுக்குறோம். ஏன்னா மோட்டர் வந்து போகவே போகாது, 100% போகவே போகாது, ரொம்ப லைஃப் வரும் உங்களுக்கு. அதனால தான் அந்த இன்வெர்டர்ன்றது கொடுக்கும். இப்போ கரண்ட் வந்து அதிகமாக எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தில் அதிகமாக இருக்கும். ஒன்று ஹீட்டரில் எடுக்கும், ஒன்று வந்து மோட்டரில் எடுக்கும். இப்போ மோட்டரோட வாட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. நீங்கள் ஹீட்டர் வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா அதுவும் உங்களுக்கு பவர் சேவிங் நிறைய நடக்கும். அதுதான் வந்து இன்வெர்டர் டெக்னாலஜின்னு சொல்லி. ஓகே சார். நம்ம பவர் சேவிங் கைடு இருக்கு இல்லைங்களா, எத்தனை ஸ்டார் இது? நம்மளுடைய இது வந்து 5 star மேடம். இது 5 star ரேட்டிங் கொடுத்துருக்கோம் நாங்கள் இந்த மிஷினுக்கு. இது வந்து 5 starல பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. 5 star வாங்கும்போது நம்மளுக்கு பவர் சேவிங் வந்துட்டு ரொம்ப குறைவாக இருக்கும். ஆமாம் மேம். இது வாட்டர் டிஸ்பென்சர்னு சொல்லுவோம். தண்ணி வந்து இதுக்குள்ளே தான் வந்து ஃபில் ஆகும். இப்போ வந்து இதில் வந்து மொத்தம் 3 கப்பு கொடுத்துருக்கோம். 1 2 இது ஒரு 3 கப்பு கொடுத்துருக்கோம். இது எதுக்காக நம்ம இதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து வாஷ் பார்த்தீங்கன்னா 2 வாஷ் நடக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆப்ஷனை பொறுத்தீங்க. இப்போ காட்டனோ இல்லை சிந்தட்டிக்கோ நீங்கள் 1.5 hours மேலே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 2 வாஷ் நடக்கும். இது வந்து ப்ரீ வாஷ்னு சொல்லுவாங்க, இது வந்து மெயின் வாஷ்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ரீ வாஷில் என்னென்னா ஒரு துணியை 2 முறை சோப்பு போட்டு நம்ம வாஷ் பண்ணோம்னா எவ்வளோ அழுக்கு சீக்கிரமாக போகும், அதே மாதிரி எவ்வளோ நுர வரும், துணி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றதுனால 2த்துலேயும் நம்ம பவுடரோ இல்லை லிக்விடோ போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை தாண்டி எனக்கு வெறும் குயிக் வாஷ் மட்டும் போடுறீங்க, எனக்கு சும்மா நீங்கள் ரஃபாக இல்லாமல் நார்மல் கிளாத்து எனக்கு சும்மா அலசி வாஷ் பண்ணி கொடுத்தா மட்டும் போதுன்னா நீங்கள் இதில் மட்டும் போடுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், அதில் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 2 இப்போ நம்ம போடும்போதே 2த்துலேயும் வந்துட்டு லிக்விட் போட்டுடணும். ஆமாம், ஃபர்ஸ்ட்ல நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேலை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று லிக்விடாக யூஸ் பண்ணால் லிக்விடை யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா பவுடர்னா பவுடர் யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வந்து வேறு எந்த பிராண்ட்லேயும் கொடுக்கல. இது வந்து எதுக்காக கொடுத்துருக்கோம்னா இப்போ லிக்விடெல்லாம் ஊற்றினோம்னா உள்ளே போயிடும். இப்போ அது ஸ்டாப் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஸ்டாப்பர் ஒன்று கொடுத்துருக்கணும். இப்போ என்ன ஆகும்னா அது தண்ணியோட மிக்ஸ் ஆகி போகும்.
இப்போ இதில் ஸ்டாப்பர் கொடுத்துருக்குன்னா நீங்கள் லிக்விட் போட்டுட்டு நீங்கள் உள்ளே தள்ளினா தண்ணி வந்து உள்ளே மிக்ஸ் ஆகும், மிக்ஸ் ஆகிட்டு அது கூட போகும் உங்களுக்கு. இல்லை நீங்கள் பவுடர் போட்டால் பவுடர் வந்து இதில் மிக்ஸ் ஆகும், மிக்ஸ் ஆகிட்டு அது கூட போகும் உங்களுக்கு. அதுக்காக கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த ஆலா ப்ளீச்சிங் இந்த கம்ஃபர்ட் எல்லாம் போடுறோம் இல்லைங்களா, கண்டிஷனர் போடுறோம், அந்த லிக்விட் போடுறதுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க. அதையும் ஃபர்ஸ்ட் டைப் நம்ம போடுறோம், எல்லாமே ஃபர்ஸ்ட் டைப் போடணும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் நீங்கள் செலக்ட் பண்ண, இப்போ காட்டன் பார்த்தீங்கன்னா 3 டைம் வாஷ் பண்ணது 2 டைம் ரின்ஸ் பண்ணது தான் 2வது ரின்ஸில் தான் வந்து இந்த கம்ஃபர்ட்டே எடுக்கும் உங்களுக்கு. மொத்தத்தில் போட்டவொன்னே எடுக்காது. அதுக்கும் இங்கே லிமிட் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இந்த கோடை தாண்டி ஊற்றக்கூடாது. ஏன்னா இதுதான் லிமிட்டு, இதை தாண்டி ஊற்றினா அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போடும். இது இந்த கோடை வரைனா நீங்கள் அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. ஆனால் அதையுமே நம்ம வந்துட்டு கம்ஃபர்ட்டும் ஃபர்ஸ்ட் டைப் போட்டுருந்தோம். ஆமாம், நீங்கள் வாஷிங் போடுற பவுடரோ லிக்விடாக முதல்ல போட்டுறீங்க. ரெண்டாவது நான் கம்ஃபர்ட்டாக அந்த சாஃப்ட்வேர் அதையும் முதல்ல போட்டுறீங்க. போட்டுட்டு லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது இருக்கிற செட்டிங் அதாவது ஃபியூச்சர் இருக்கு இல்லைங்களா, நம்ம என்ன மாதிரி துணி போடுறோம் இல்லை என்ன மாதிரி வாஷ் பண்ணுறது நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஓகே சார். இது வந்து டிலே ஸ்டார்ட்னு சொல்லுவோம். இது வந்து டிலே ஸ்டார்ட்ன்றது வந்து என்னென்னா, இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் வெளியே எங்கன்னா போவீங்க, இதில் ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ½ அன் ஹவரில் 45 மினிட்ஸ்னா டோர் க்ளோஸில் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா துணி வந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஏன்னா உள்ளே வந்து ஈரப்பதம் கொஞ்சம் இருக்கிறதுனால, ஈரப்பதம் அந்த சோப்பு தண்ணி இருக்கிறதுனால ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இப்போ அந்த இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம், இப்போ நீங்கள் ஒரு 3 o'clock இங்கே வர மாதிரினா நீங்கள் ப்ரோக்ராம் 1 hour முன்னாடி செட் பண்ணால் 2 o'clock இங்கே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இங்கே டிலே ஸ்டார்ட் கொடுக்கலாம். ஓகே. டிலே கொடுத்துட்டீங்க, டைம் வந்து டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனால் அந்த இடத்துல வச்சு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பவுடர் போட வேண்டியதை பவுடர் போட்டுருங்க. மிஷின் ஆன் பண்ணிவிட்டு டிலேயில் மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா 2 o'clockனா 2 o'clock கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் வீட்டுக்கு 3 o'clock வரீங்கன்னா 3 o'clock மிஷின் முடிஞ்சு ரெடியாக இருக்கும். நீங்கள் அப்படியே கையோடு எடுத்து அதை காய போகிறதா இருக்கும். அந்த ஆப்ஷனுக்காக டிலே ஸ்டார்ட்னு கொடுத்துருக்கோம். ஒர்க்கிங் லேடிஸ்க்கு எல்லாமே நல்லா யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணியோட எப்பவுமே ஃப்ளோ இருக்கும். நம்ம வரும்போது வந்துட்டு துணி வாஷ் பண்ணியும் இருக்கணும், அதே நேரத்தில் நம்மளுடைய வர்க்கும் சீக்கிரம் முடிஞ்சிடணுன்றனால நம்ம ஃபர்ஸ்டே செட் பண்ணி பண்ணிடலாம். அது பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டீம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பட்டு சேரியெல்லாம் இருக்குது, இல்லை சாயம் போகிற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஃபீல் பண்ணுறீங்க, இல்லைனா இது வந்து எனக்கு கஞ்சி போட்டிருக்கேன், இது வந்து போயிடும், தண்ணியில் போட்டால் போயிடும் அப்படின்னு எதாவது ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணி போடாமல் நம்ம வெறும் ஸ்டீம் வாஷும் இதில் பண்ணலாம். இப்போ நம்ம காட்டன் சாரினாக்கா இதில் போடுறோன்னா நம்ம கஞ்சி ஆமாம், வெறும் நீங்கள் என்ன உள்ளே வந்து நீங்கள் அதில் வச்சுட்டு நிறைய அழுக்கு வராது. அந்த சாரியோ இல்லை ஏதோ ஒரு மெட்டீரியல் வந்து அழுக்கு நிறைய இருக்காது. வெறும் உங்களுக்கு ஸ்டீம் வாஷ் பண்ணோம்னா ரீஃப்ரெஷ் ஆகும் பார்த்தீங்களா, ஸ்மெல் போகிறதுக்காக மட்டும் பண்ண பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த ஸ்டீம் வாஷில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே சார். இது ஒரு சூப்பர் சொன்னோம் இல்லைங்களா, இப்போ டெம்பரேச்சர் தண்ணி வந்து எவ்வளோ ஹீட் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து இங்கே டெம்பரேச்சர் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் அது வந்து எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணுற ஆப்ஷனை பொறுத்து தான் ஒர்க் பண்ணணும். இப்போ காட்டன் வச்சுன்னா 90 வரையும் போகும். சப்போஸ் நீங்கள் சிந்தட்டிக்கோ இல்லை குயிக்கில் வச்சுன்னா 30 டிகிரி மேலே போகாது. ஓகே, அதுவே செட் பண்ணிக்குது. அதுவே இல்லை, அதுக்கு மேலே இது வந்து இந்த கிளாத்துக்கு இதுக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்றதுனால அதே இதில் ப்ரோக்ராம் இருக்குது. அதனால் நீங்கள் மேனலாக செலக்ட் பண்ணுங்கள். இப்போ காட்டனா எல்லா துணியும் தாங்கும். இப்போ நீ ஒரு பெட் ஸ்ப்ரெட்ஷீட்னா எல்லா ஹீட்டும் தாங்கும். இப்போ நீங்கள் அதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக அங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடுன்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த ஸ்பீடுன்றது ஸ்பின்னோட ஸ்பீடு ஆர்பிஎம் சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1000 RPM இருக்குது. இப்போ 1000ன்றது வந்து என்னென்னா அந்த அளவுக்கு ஸ்பீடு. இப்போ நம்ம ஒரு மோட்டரை 1000 ஸ்பீடில் சுற்றணும் அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்யுமோ அந்த ஆப்ஷன் இருக்கும். இது வந்து வெயிட் வந்து நீங்கள் அதிகமாக போட்டு நீங்கள் 1000 வச்சுன்னா லைட்டாக வாப்ளிங் வர மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அப்போ மட்டும் ஒரு ஜீன் பேண்ட்டோ இல்லை ஒரு பெட்டு ஹார்டான கிளாத்தை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் 1000 வச்சிங்கன்னா கடகடான்னு கொஞ்சம் வாப்ளிங் வர மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு மட்டும் கம்மி பண்ணிக்கலாம். 400 இல்லை 600 ஓகே, அந்த மாதிரி நீங்கள் இதில் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பண்ணிங்கன்னா இது என்னன்னா கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றும், ஆனால் துணியும் காயும், உங்களுக்கு வாப்லிங்கும் வராமல் இருக்கும், மெஷரும் டேமேஜ் ஆகும். அதுக்காக ஸ்பீட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரின்ஸ் மேம். இது வந்து எல்லா வெயிட்டான துணிக்கு நம்ம வந்துட்டு ஆர்பிஎம் கம்மி பண்ணிக்கலாம். ஆமாம், வாஷ் பண்ணுறப்போ நார்மல் ஆர்பிஎம் தான் சுத்தம். நம்ம பிளாங்கெட் போடுறோம், அந்த பிளாங்கெட் வந்துட்டு வெயிட்டானது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆர்பிஎம் கம்மி. நீங்கள் 1 போட்டிங்கன்னா நீங்கள் 1000 வைக்கலாம், இல்லை 2 இல்லை 3 போடுறீங்க அப்படின்னா நீங்கள் 400 இல்லை 600 வச்சுன்னா உங்களுக்கு மெஷினில் ஸ்பீடு வந்து ரெடியூஸ், அதாவது வாப்லிங் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சார் என்ன சொன்னாருன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? எந்த அளவுக்கு நீங்கள் வெயிட்டான துணி போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஆர்பிஎம்மை வந்துட்டு 600 400 நீங்கள் குறைச்சிக்கணும். நார்மலாக வந்துட்டு வெயிட் இருக்குன்னாக்கா நீங்கள் 1000 1200 கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ வந்துட்டு உங்களுக்கு வைப்ரேட் ஆகாது உங்களுக்கு மிஷின். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரின்ஸ் மேம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டனில் வச்சுருக்கேன். காட்டனில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து
2 டைம் ரின்ஸ் ஆகும். 3 டைம் வாஷ் பண்ணுவோம், 2 டைம் ரின்ஸ் ஆகும் இந்த காட்டன்ற ஆப்ஷனில். இப்போ 2 டைம் ரின்ஸ்னா வெறும் ரின்ஸ் மட்டுமே 2 டைம். அப்போ நீங்கள் பவுடர் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கீங்க, இல்லைனா எனக்கு வந்து அலசது வந்து சரியாக அலச மாட்டேங்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக நல்லா அலசி கொடுக்கணும், மிஷினில் வந்து அந்த பவுடர் ஸ்மெல் வருது, துணியில் வந்து எனக்கு அப்படியே ஒட்டின்னு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ இதை எக்ஸ்ட்ரா ரின்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ 0ல் இருக்குது +1 ஒரு டைம் அடிஷ்னலாக வரும். நார்மலாக இல்லாமல் அது கூட அடிஷ்னலாக வரும். 2 டைம் இப்போ 4 டைம் ரின்ஸ் பண்ணும் உங்களுக்கு. இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணோன்னா அது நார்மலாக இருக்குது 2 ப்ளஸ் நம்ம இதை கொடுத்துக்குது 2. ஓகே சார். இந்த ஆப்ஷன் வந்து ஸ்டார்ட் பாஸ்ன்றது வந்து நம்ம ஃபுல்லாக எல்லாமே செலக்ட் பண்ணிட்ட பிறகு சார் ஒரு நிமிஷம், ஒரே டவுட்டு. எக்ஸ்ட்ரா ரிங்ஸ் நம்ம வந்துட்டு நம்ம செட் பண்ணுறோம் இல்லைங்களா, நான் ஆல்ரெடியும் அப்படி தான் செட் பண்ணியிருந்தேன். பட்டு நம்ம அப்படி பண்ணும்போது நம்ம கண்டிஷனர், ஃபேப்ரிக் கண்டிஷனர் போடுறோம் இல்லைங்களா, அதனுடைய ஸ்மெல் ஃபுல்லாகவே போயிடுமா? போகாது. அதுதான் இங்கே நாங்கள் பிளான் பண்ணிடுவோம். ஏன்னா இங்கே இன்லெட் மோட்டர் ஒன்று கொடுத்துருக்கோம் தண்ணியோட இன்லெட்டுக்கு. இது வந்து என்ன ப்ரோக்ராம் நாங்கள் செட் பண்ணிடுவோம்னா, இதுக்கு நீங்கள் என்ன ரின்ஸை செட் பண்ணுறீங்களோ அது கடைசி ரின்ஸில் தான் அதுக்கு சப்ளைவே போகும். அப்போ தான் வந்து அது தண்ணி எடுக்கும். அப்போ தான் வந்து துணி வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல்லோட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது அந்த மாதிரி ஒரு ப்ரீ பிளான்டாக செட்டிங் அதில் இருக்குது. நீங்கள் எத்தனை ரின்ஸ் வேணாலும் வச்சுக்கங்க, ஃபஸ்ட்டு ரின்ஸில் எடுக்காது, கடைசி ரின்ஸில் தான் எடுக்கும். நீங்கள் நார்மலாக ப்ரோக்ராம் இந்த எக்ஸ்ட்ரா ரின்ஸ் செலக்ட் பண்ணல அப்படின்னா 2வது ரின்ஸில் எடுக்கும். நீங்கள் ஏதாவது அடிஷனலாக 2 ரின்ஸ் பண்ணுறீங்கன்னா 4வது ரின்ஸில் எடுக்கும். ஓகே சார், இவ்வளோ நாள் எனக்கு இந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கும், இன்னைக்கு தான் அந்த டவுட் கிளியர் ஆச்சு. அடுத்து இங்கே ப்ரோக்ராம் நம்ம இங்கே செலக்ட் பண்ணுறது கொடுத்துருக்கோம். இது வந்து என்னென்னா கிளாத்தோட டைப்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். எல்லா கிளாத்தோட டைப் கொடுத்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா லைட்டாக நீங்கள் வெளியே ஆனால் மழையில் ஏதாவது நினச்சிட்டு வருவீங்க, இல்லை காலைல கூட மதியம் வந்துருப்பீங்க, வேர்வை ஸ்மெல் மட்டும் இருக்கும், அதெல்லாம் ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக மட்டும் அந்த ரீஃப்ரெஷ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. குயிக் 15 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பண்ணோம், ஒரு டைம் வாஷ் பண்ணோம், ஒரு டைம் ரின்ஸ் பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போகும். இதுவும் ரீஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் அழுக்கும் போகும். அதாவது அந்த 15 மினிட்ஸில் ஒரு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்பீடாக வாஷ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. நிறைய துணி போடல, நம்ம உடனே வந்துட்டு இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக துணி போயிட்டு எடுத்துகிட்டு வந்து போடுறோம். அப்போ நம்ம வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நாள் முழுக்க யூஸ் பண்ணியிருந்தோம்னாக்கா நம்ம நார்மல் வாஷில் போட்டுக்கலாம். இதில் ஸ்போர்ட்ஸ் வேருக்கு தனியாக கொடுத்துருக்கோம், ஜீன்ஸுக்கு தனியாக கொடுத்துருக்கோம், டுவர்ட் தனியாக கொடுத்துருக்கோம். இது வந்து செல்ஃப் கிளீனுன்ற ஒரு ஆப்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். எதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் இருக்குது இல்லைங்களா, இந்த ட்ரம்முக்கு வெளியே வந்து உங்களுக்கு அழுக்கு வந்து ஈஸியாக போயிடும். ஏன்னா துணியோட உரசியப்போ அந்த பவுடர் மண்ணு மாதிரி வரும். அதுவும் வேறு ஏதாவது தண்ணி இருக்குது எல்லாமே வந்து இந்த ட்ரம்மில் வெளியே பக்கம் போயிடும். ஆனால் உள்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் மாதிரி பிடிச்சிக்கும், ஒரு சால்ட்டோ இல்லை தண்ணியாக வந்து பிடிச்சிக்கும். இப்போ இதுக்கு வந்து தனியாக பவுடர் இருக்குது. அந்த பவுடர் நம்ம போட்டுட்டு இந்த செல்ஃப் கிளீனை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதே தண்ணி வந்து ஹீட் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷனால் அந்த ட்ரம்முக்கு பின்னாடி பக்கம் இருக்கிற சால்ட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அது எத்தனை நாளுக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணலாம் சார்? நீங்கள் உங்களோட தண்ணியோட லெவல் ஹார்ட்னஸை பொறுத்து இருக்குது. இப்போ 3 months ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம், மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம், 6 months ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். உங்களோட உப்பு லெவல் கம்மியாக இருந்ததுன்னா அதை TDS சொல்லுவோம், அது லெவல் கம்மியாக இருந்தால் 3 months ஒன்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு TDS வந்து கொஞ்சம் அதிகமாக 1000 மேலே போகுது, நிறைய அதிகமாக இருக்க மாதிரின்னா உங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா மிஷினோட குவாலிட்டி இன்னும் நல்லாயிருக்கும். மண்ணெல்லாம் போய்ட்டு அதெல்லாம் ஒட்டிக்கிச்சு அப்படின்னா கொஞ்சம் நாள் பொறுத்து நீங்கள் ட்ரம்மு நார்மலாக ஓப்பன் பண்ணாவே உள்ள மாதிரி விதமாக ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அதுக்காக அதை க்ளீன் பண்ணி மந்த்லி ஒன்ஸ் இல்லை 3 months ஒன்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து 50 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. 50 rupeesல ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் என்ன தேவையோ நீங்கள் அதை குவான்டிட்டி லிக்விட் யூஸ் பண்ணுறது நம்ம நல்லதா இல்லை பவுடர் யூஸ் பண்ணுறது நல்லதுங்களா? இன்னும் பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த மண் மாதிரி போய் இதில் நீ தேங்கும், ட்ரெயினில் போய்ட்டு அப்படியே கொஞ்சம் கல் மாதிரி கட்டிக்கும். லிக்விட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. வாஷிங்கு அதிலே பண்ணிவிட்டு ஈஸியாக போய்டும் உங்களுக்கு. நான் மோஸ்ட்லி லிக்விட் தான் சார் யூஸ் பண்ணுவேன். ஆமாம், இந்த இடத்தாண்ட நம்மளுக்கு வந்துட்டு ஒயிட்டாக போயிட்டு படிஞ்சிடும் நம்மளுக்கு இந்த பெல்ட்டில். அதெல்லாமே அதுக்கும் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் மேம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் ஹோல் கொடுத்துருக்கோம். வாஷ் பண்ணுறோம் இல்லைங்களா, இப்போ வாஷ் பண்ணுறப்போ தண்ணியும் வந்து இதுலேயே சேர்ந்து வரும் உங்களுக்கு. இப்போ தண்ணியோட சேர்ந்து வரப்போ இப்போ நீங்கள் பவுடர் போட்டிங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரை மாதிரி நிற்கும். இப்போ நீங்கள் லிக்விட் போட்டிங்கன்னா சுத்தமாகவே இருக்காது. இப்போ நான் க்ளீன் பண்ணுறதுக்கு இங்கே ஹோல் கொடுத்துருக்கோம், தண்ணி வந்து அதில் நிற்காமல் உள்ளே போகிறதுக்கு ஹோல் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பவுடர் போட்டால் கொஞ்சமாக நிற்கும், லிக்விட் போட்டால் சுத்தமாக நிற்காது உங்களுக்கு. ஓகே சார். ட்ரம்மை பொறுத்த வரைக்கும் சாஃப்டாக வந்துட்டு இருக்குது. நான் ஆல்ரெடி வச்சுட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு சாரீ வந்துட்டு கீழறதுக்கான சான்சஸ் வந்துட்டு அதில் சிலது நடந்துருக்கு. அது போல் இதில் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டுங்களா மேம்? இதில் வந்து எக்ஸ்ட்ரா பார்ட் வந்து நம்ம எதுவும் கொடுக்கல மேம், வெறும் ட்ரம்மு மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இந்த பிளாஸ்டிக் பெடல் கொடுத்துருக்கோம். இது வந்து எதுக்காகனா இப்போ நீங்கள் துணியை வந்து இப்போ மேலே தூக்கி திரும்ப கீழே போடும். இப்போ மேலே தூக்கி திரும்ப கீழே போடும். அப்போ வந்து அடித்து துவைக்கிற ஃபீல் வரும் உங்களுக்கு துணி.
அதுக்காக தான் இந்த பெடல். இதை தாண்டி இங்கே வந்து வெல்டிங்கோ இல்லை ஒரு ஸ்க்ரூவோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு சாரியோ இல்லை வேறு ஏதாவது மெட்டீரியல் வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற கிளாத்து வெறும் சாரினா சாரி மட்டும் போட்டிங்கன்னா 100% டேமேஜ் ஆகாது. இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸ் கிளாத்தோ இல்லை ஒரு பேண்ட்டை போடுறீங்க அப்படின்னா அதில் இருக்க ஹூக்கு வந்து அதில் மாட்டிட்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹூக்கெல்லாம் லாக் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா அதுவும் வரதுக்கு சான்சஸ் கிடையாது. எனக்கு அதில் நான் என்ன ஃபீல் பண்ணியிருந்தேன்னா சார், இந்த பில்டாண்ட வந்துட்டு ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி வரும். அந்த ஸ்ப்ரிங் வந்துட்டு கொஞ்சம் வெளியில வந்துட்டு இருந்துச்சு ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே ஓகே. அதுல வந்துட்டு மாட்டி மாட்டி சாரி வந்துட்டு கிளியர் தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் அதை அழுத்தி விட்டு இது பண்ணும்போது அதுக்கப்புறம் ஆகல அந்த மாதிரி. நாங்கள் இதுலேயும் கொடுத்துருக்கோம் மேம். ஆனால் இது வந்து உள்பக்கம் இருக்குது, வெளி பக்கமே வரவே வராது. ஏன்னா இது லாக் பண்ணுறதுக்கு அதுதான். இப்போ அந்த ஸ்ப்ரிங் வந்து இங்கேயே கொடுத்துருக்கோம். இது வந்து வெளி பக்கம் இருக்கு, இதுக்கு வந்து உள் பக்கம் இருக்கு. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. சப்போஸ் இந்த உங்களுக்கு இந்த கேஸ்கெட் ஏதாவது டேமேஜ் ஆகிட்டு அது வெளியே வந்ததுன்னா உண்டு. ஆனால் இதெல்லாம் வரவே வராது. இது போகவும் போகாது அவ்வளோ சீக்கிரம். ரொம்ப நல்ல குவாலிட்டியில கொடுத்துருக்கோம். ஓகே சார், கரெக்ட். இங்க இருக்கு பாத்தீங்களா ஸ்ப்ரிங், இந்த மாதிரி ஸ்ப்ரிங் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இங்க வெளியில வந்துட்டு அதுல மாட்டி நிறைய சாரி வந்து கிழிஞ்சிடுச்சு சொல்றது. ஆனால் இந்த ஸ்ப்ரிங் வந்து வெளியே வராது. சப்போஸ் இது வெளியே வந்தாலும் இங்கே இந்த கிளாஸ் இருக்குங்களா, அந்த லாக்கை தாண்டி அது உள்ளே வர. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வரையும் தான் வந்து உள்ளே இருக்கும். இது வந்து வெளியே தான் வந்துடும் உங்களுக்கு. அதனால் இதில் வந்து எந்த இதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு எல்லாமே வந்து ப்ரொடக்ஷனோட தான் கொடுத்துருக்காங்க. டேமேஜ் வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதில். ஓகே சார். ஆனால் இந்த ட்ரம் வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வந்துட்டு இருக்கு, நல்லா இருக்கும். இப்போ ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோமா சார்? பண்ணிட்டோம். இது கிளாத்தோட டைப்ஸ் இருக்கு இல்லைங்களா, இங்கே ஷர்ட்டுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. டெலிகேட்டு, டெய்லி வாஷ், பேபி கேர், அலர்ஜியன், மிக்ஸு, சிந்தட்டிக், காட்டன். இந்த ஆப்ஷன் நீங்கள் என்ன வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். நீங்கள் போடுற கிளாத்துக்கு தகுந்த மாதிரி இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு உங்களுக்கு டிலே வேணுமா, ஸ்டீம் வேணுமா, டெம்பரேச்சர் என்ன பண்ண போகிறீங்க, ஸ்பீடு என்ன பண்ண போகிறீங்க, எக்ஸ்ட்ராரன்ஸ் வேணுமா, எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் மட்டும் பண்ணால் போதும் மேடம். இங்கே டைம் டிஸ்பிளே ஆகிடும். அந்த டைமுக்கு முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு மியூசிக் வரும். ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் நம்ம செட் பண்ணதுக்கான டைமை வந்துட்டு இங்கே காட்டும். ஆமாம், ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் காட்டும். இதில் பேசிக்காக நீங்கள் ஆன் பண்ணவே வந்துடும், உங்களுக்கு டைமிங் வந்துடும். இங்கே அடிஷனல் ஃபியூச்சர் வேறு ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கான டைமும் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை டைம் வேணும் நீங்கள் வேண்டாம் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் வெறும் ஸ்டார்ட் மட்டும் பண்ணால் இந்த 18 மினிட்ஸில் அந்த 18 மினிட்ஸில் உங்களுக்கு வேலை முடிச்சு கொடுத்துரும். ஓகே சார். இங்கே நம்மளுக்கு லைட் எரியுமா சார்? எனக்கு இதில் தெரியலையோ அப்படின்னு. இல்லை, இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் பாயிண்ட். இது இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, இதுதான் வந்துட்டு பாயிண்ட். நம்மளுக்கு கரெக்டாக நம்ம எந்த ஆப்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அது வந்துட்டு ப்ளூ வந்துட்டு நிற்குது. ஓகே சார். வேறு ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு இதில் இன்னும் நம்ம என்னங்க சார் பார்க்க வேண்டியது? மேம் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன தண்ணி இதில் ஃபில்டர் ஆகி தான் வரும். சப்போஸ் இதில் ஃபில்டர் ஆகி இன்னும் ரொம்ப டஸ்ட் வந்து மைனூட்டாக இருக்குது அப்படின்னா மிஷினோட பேக் சைட்லேயும் ஒரு ஃபில்டர் ஒன்று கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் வீக்லி ஒன்ஸை கண்டிப்பாக க்ளீன் பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே சார். இதுவும் ஒரு ஃபில்டர் தான். அதை தாண்டி ஏதாவது டஸ்ட் இன்னும் மைனூட்டாக வருது அப்படின்னா இதில் வரும். இதை வந்து நம்ம இதை மட்டும் அப்படியே பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண வந்துடும். இப்போ இதில் டஸ்ட்டு வந்து சேர்ந்துருக்கும். நீங்கள் ஒரு டூத் ப்ரஷ் எதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இங்கேருந்து இழுக்கும்போது நம்மளுக்கு தண்ணி வருமா சார்? வராது மேம், வராது. தண்ணிலாம் எதுவும் வராது. அதில் ஏதாவது அடைப்பு இருந்தால் மட்டும் நம்ம 2 ட்ராப் 3 ட்ராப் தண்ணி மட்டும் தான் இருக்கும். பெருசாக எதுவும் தண்ணி வராது. இது என்னன்னா இங்கே தண்ணி வந்து எதுவுமே ஸ்டோரேஜ் கிடையாது. உள்ளே வர தண்ணி அப்படியே வெளியே போயிடும். இது எத்தனை நாளுக்கு ஒரு தடவை சார் க்ளீன் பண்ணணும்? உங்களோட சால்ட்டோட தன்மை பொறுத்து சாண்ட் இருக்கும். இப்போ தண்ணியில் பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட்டு நிறைய டேங்க்லாம் க்ளீன் பண்ண யாரா வச்சுருந்தாங்கன்னா வீக்லி ஒன்ஸும் வரும். இல்லை அந்த மாதிரி எதாவது க்ளீனாக தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 months ஒன்ஸும் நீங்கள் க்ளீன் பண்ணி போட்டால் போதும். இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் டைம் கொடுத்துருப்போம். ஒரு 1 hour இல்லை 1.5 hours டைம் கொடுத்துருப்போம். இந்த டைமுக்குள்ளே தண்ணி உள்ளே வந்தால் தான் அந்த டைமில் வேலை செய்யும். இதில் வந்து பிளாக் ஆகிடுச்சுன்னா உள்ளே வர தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வரும். ஸ்லோவாக வந்ததுன்னா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 1.5 hours ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் பார்த்தா ஒரு 2 hours ஆகலாம், 2.5 hours ஆகலாம். இப்போ இதனால் என்ன பண்ணும், அடுத்து வந்து உங்களுக்கு எரரும் வர ஆரம்பிக்கலாம். அந்த எரருக்கான டீட்டெயிலும் இங்கே கொடுத்துருக்கோம். சார் அப்போ நம்ம வீக்லி ஒன்ஸ் நாமளே இது செக் பண்ணிடுறது நல்லதா, இல்லை வந்துட்டு இங்கே தண்ணியோடைய இது நம்ம மாறுபடும் போது நம்ம டைமிங் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னு தெரிஞ்சால் நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணலாம்? இது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. வீக்லி ட்வைஸோ இல்லை நீங்கள் 2 weeks ஒன்ஸோ நீங்கள் பண்ணிடு. மோஸ்ட்லி உங்களுக்கு இங்கே இந்த ஃபில்டரில் வந்து நிறைய டஸ்ட் வருதுன்னு தெரிஞ்சாவே அடுத்து அங்கேயே கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் இங்கே வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு அங்கே வரது கம்மியாக இருக்கலாம். இல்லை இங்கே வந்து நிறைய வந்துட்டே இருக்கு அப்படின்னா அடுத்து வந்து இங்கேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த தண்ணியோட ஃப்ளோ இருந்தால் தான் அடுத்து உங்களுக்கு சொன்ன டைமுக்கு வேலை முடிச்சு கொடுக்கும். ஓகே, அப்போ நம்ம அங்கே அதிகமாக ஆச்சுன்னாக்கா நம்ம அது வரைக்கும் விட்டுட்டோம்னாக்கா நம்ம கம்பல்சரி இது நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் அது ஃபில் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம அப்பப்போ வாஷ் பண்ணிட்டே இருந்தோம்னாக்கா இந்த பிரச்சனை இருக்காது. டிரான்ஸ்பரண்ட்லேயே தெரியும் உங்களுக்கு ஒரு கலர் சேஞ்சஸ் ஆகிடும். ஒரு சால்ட் கட்டிங்கன்னா ஒரு எல்லோ கலர் மாறிடும், இல்லை ஒரு டஸ்ட் பார்ட்டியில் இருந்தோம்னா ஒரு எல்லோ கலர் தெரியல, பிளாக் கலரில் ஏதாவது தெரியும் உங்களுக்கு. அப்போ ஓகே இது கொஞ்சம் அதிகமாக வர மாதிரினா அப்போ அங்கேயும் வந்து கண்டிப்பாக வந்து சேர்ந்துருக்கும். நீங்கள் இங்கேயே க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேயும் க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு சேஃப். சார் நம்ம அது அடிக்கடி நம்ம ஓப்பன் பண்ணுறதுனால ஏதாவது நம்மளுக்கு இது மாறுமா? நீங்கள் இங்கே மட்டும் தான் ஓப்பன் பண்ணுற போகிறோம். இது வந்து ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நாங்கள் டைட் பண்ணிவிட்டோம். இதனால் எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. நீங்கள் இங்கே மட்டும் தான் நீங்கள் கட்டி ஓப்பன் பண்ண போகிறீங்க. அதனால் எதுவும் பிரச்சனை ஸ்ட்ரகிள் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட்டு சார் மேம் நெக்ஸ்ட்டு ஒரு சேஃப்டிக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கோம் மேம். இது வந்து என்னென்னா இப்போது நீங்கள் துணியிலேருந்து ஏதாவது ஒரு காயினு இல்லை ஒரு சேஃப்டி பின்னு இல்லை ஒரு ஏர் பென்னு அந்த மாதிரி எதாவது இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இங்கே கலெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே வந்து எல்லாமே ஸ்டோர் ஆகிடும். இப்போ ஒரு வேஸ்ட் நூல் ஏதாவது ஒரு த்ரெட் ஏதாவது வருது, இல்லைனா ஒரு சேஃப்டி பின் அந்த மாதிரி ஏதாவது மிஷினில் உள்ள தெரியாமல் நீங்கள் எதாவது போட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்டோர் ஆகிடும். இல்லை ஒரு சின்ன காயின் ஏதாவது போட்டனால இது உள்ளே வந்து ஸ்டோர் ஆகிடும். இதனால் என்ன ஆகுனா தண்ணி வந்து வெளியே போகிறது, ஒரு காயின் ஏதாவது உள்ள போச்சுன்னா இது ஒரு வால்வு ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த வால்வில் போய் ஸ்டக் ஆகிடுச்சுன்னா அந்த தண்ணி வந்து வெளியே ஏற்றாது. அதனால் அந்த காயினோ இல்லை சேஃப்டி பின்னோ எதாக இருந்தால் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ த்ரெட் எதுனால இதில் சுற்றிட்டு மாட்டிகிட்டு இருக்கோம். திரும்ப நம்ம அதே மாதிரி வச்சுட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கேயும் நம்ம வந்துட்டு அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிறது நல்லது இல்லைங்களா சார்? ஏன்னா எனக்கு இந்த மிஷினில் வந்துட்டு ஒரு 2-3 தடவை பிரச்சனை வந்தது. நானே வந்துட்டு அதை யோசிச்சு இங்க ஃபுல்லா வந்துட்டு கிளீன் பண்ணேன். இங்க என்ன ஆச்சுன்னாக்கா ட்ரை ஆகிறது கிடையாது. ட்ரை ஆகாம அங்க வந்துட்டு தண்ணி அப்படியே ஃபுல்லா வந்துட்டு நின்னுடும், புழிஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்து நானே வந்துட்டு இதை ஃபுல்லா கிளீன் பண்ணேன். கிளீன் பண்ண பிறகு அந்த ஹேரோ இல்ல ஏதோ இருந்தா கூடமே அதுல வந்துட்டு அடைப்பாயிடுது. அதை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டோம்னாக்கா ஃபுல்லா வந்துட்டு தண்ணி போக ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் போட்டோம்னாக்கா துணி வந்துட்டு ட்ரை ஆகுது. அதே மாதிரி அங்க ஒரு மிஸ்டேக் நடந்தது. நெக்ஸ்ட் வந்துட்டு இதை கிளீன் பண்ண பிறகும் எனக்கு வந்துட்டு ஒரு தடவை தண்ணி வந்துட்டு வெளியில போவே இல்லை. என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இங்க பில்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பில்ட் அண்ட் ஹோல் இருக்கு இல்லைங்களா சார், அந்த ஹோல்ல வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் துண்டு போயிட்டு உட்காந்துட்டு இருக்கு. அதனால என்ன ஆச்சுன்னாக்கா தண்ணி இங்க கிளீன் பண்ண பிறகும் எனக்கு ஏன் இங்க தண்ணி போவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கப்புறம் அது செக் பண்ணும்போது அங்க ஒரு பிளாஸ்டிக் துண்டு அந்த ஹோல்ல போகாத மாதிரி அடப்பாயிட்டு இருந்துச்சு. அதை நான் எடுத்த பிறகு அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்துட்டு துணி வந்துட்டு ட்ரை ஆக ஆரம்பிச்சு. இதுவே நான் வந்துட்டு நான் ஷார்ட்ஸா பண்ணணும்னு நினைச்சேன். அது வந்துட்டு கடைசியில முடியவே இல்லை. சரி, இந்த டிப்ஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே இது பண்ணது. கண்டிப்பாக மேம், நீங்கள் பண்ணது வந்து ஆக்சுவலாக சான்ஸே இல்லை. ஏன்னா நாங்கள் டெக்னீஷியனை நாங்களே வந்து ஒரு சில நேரத்தில் வந்து ஏன் தண்ணி நிற்கிதுன்னு சொல்லிட்டு நாங்களே ஸ்ட்ரகிள் பண்ணி நின்றுட்டுருப்போம். இப்போ எங்களே வேலை இல்லாமல் ஆக்கிடுவீங்க போகுது நீங்கள் பண்ணுறது பார்த்தா. உண்மையிலேயே அது ஷார்ட்ஸ் பண்ணணும்னு நினச்சேன் சார். 2 தடவையும் அந்த மாதிரி ஆகும்போது அது ஷார்ட்ஸே என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா நான் தனியாக இருந்து பண்ணும்போது அதனால யாரும் எடுக்கிறதுக்கு வீடியோ இல்லை. அது அந்த ஷார்ட்ஸ் கொடுத்துருந்தேன்னா மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதை வந்துட்டு இந்த வீடியோவில் கொடுத்துட்டேன் நான். ஓகே ஓகே மேம், இதில் இன்னொரு ஆப்ஷனை கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால உள்ளே வந்து தண்ணி எதுவும் இல்லை. சப்போஸ் நம்ம யூஸ் பண்ண ஒரு டைம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml ஒரு 200 ml வரையும் தண்ணி வந்து இதில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். எப்பவுமே ஸ்டோர் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ பெட்ரூம்லேயோ ஒரு ஹால்லையோ மெஷின் வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த தண்ணி வந்து இதை க்ளீன் பண்ணால் 2 வேலை ஆகும். இப்போ ஹோஸ்ல வந்து இதுக்கு தனியாக கட்டி எடுத்தோம்னா இது உள்ள தண்ணி வரும். இது இப்போ ஒரு மக்களையே பிடிச்சிட்டு அதே மாதிரி லாக் பண்ணிட்டு திரும்ப பண்ண இது ஓப்பன் பண்ணா இப்போ உள்ள தண்ணி வந்து எல்லாமே காலி ஆயிடும். நம்ம ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டே வந்துட்டு இது நம்ம ஹோஸ் வந்துட்டு திறந்து தண்ணி எடுத்துட்டு நம்ம ஓபன் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு அந்த எக்ஸ்ட்ரா வர்க் வந்துட்டு இருக்காது. ஆமா, இருக்காது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ இந்த டோர் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டோர்னு சொல்லுவோம். இது ஒரு டைம் லாக் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது டோர் வந்து திரும்ப நம்ம ஓபன் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து எலக்ட்ரானிக் லாக்கு. உள்ளே வந்து இது தனியாக ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்கோம். அது வந்து லாக் பண்ணி நின்றுடும். இப்போ பவர் ஆஃப் ஆகிடுச்சினாலும் உள்ளே வந்து ஓப்பன் ஆகாது உங்களுக்கு. ஒரு நாளெல்லாம் பவர் ஷட்டவுனில் இருக்குது, நான் துணி வந்து வெளியே எடுக்கணும் இல்லை எதாவது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இங்கே ஒரு லிவர் ஒன்று கொடுத்துருக்கோம். இங்கே இருக்குது அந்த லிவர். வீடியோவில் இந்த ஒயிட் கலர் நம்ம லிவரை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே அடுத்து இழுத்தோம் அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். டோர் அப்போ நம்மளால ஈஸியாக ஓப்பன் பண்ணால் பவர் இல்லைனாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம்.
அப்போ பவர் ஆஃப் பண்ணாலும் நம்மளால டோரை வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியாது. ஆமாம், பவர் ஆஃப் பண்ண மீன்ஸ் நீங்கள் யூஸ்வலாக வாஷிங் போடுறீங்க அப்படின்னா கரண்ட் இருந்துகிட்டே இருக்குன்னா வேலை முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர் வந்து ரிலீஸ் ஆகிடும். சப்போஸ் இப்போ நீங்கள் ரன்னிங்கில் இருக்கே ஒரு 1 hour ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னா ஒரு 1/2 hour வேலை முடியறதுக்கு முன்னாடியே வந்து பவர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா இந்த டோர் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. திரும்ப பவர் வந்த பிறகு தான் ஓப்பன் பண்ணோம். அப்போ வந்து பண்ணுறதுக்காக உங்களுக்கு அங்கே ஒரு லிவர் ஒன்று கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் கீழே இழுத்தீங்கன்னா இந்த டோர் வந்து லாக் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சராக இருக்குது இதில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்துட்டு துணி போட்டிருக்கேன். இப்போ ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் மிக்ஸ்டு ஃபேப்ரிக் தான் நான் போட்டிருக்கிறேன். மிக்ஸ்டு ஃபேப்ரிக் போட்டிருக்கிறதுனால ப்ரீ வாஷ் இல்லாமல் நான் ஒரு வாஷ்லேயே பண்ண போகிறேன். இங்கே போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நான் லிக்யூட் போட்டிருக்கேன். நம்மளுக்கு இங்கே ஸ்டாப்லர் இருக்கிறதுனால இங்கே லிக்யூட் வந்துட்டு ஸ்லோவாக தான் வந்துட்டு தண்ணியோட மிக்ஸ் ஆகி எடுத்துக்கும். இப்போ நம்ம இதை லாக் பண்ணிக்கலாம். ஹாஃபில் இருந்தது, இப்போ ஹாஃபில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹாஃபில் இருந்தது நான் வந்துட்டு மிக்ஸில் வச்சுருக்கேன். மிக்ஸ்டு ஃபேப்ரிக் போட்டிருக்கிறதுனால நான் மிக்ஸில் வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு ஆப்ஷனாக டைம் காட்டாது, உங்களுக்கு வாட்டர் தான் காட்டும். நான் எக்ஸ்ட்ரா ரிங்ஸ் கொடுத்துக்கிறேன். நான் எக்ஸ்ட்ரா ரிங்ஸில் 2 எக்ஸ்ட்ரா ரிங்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்குறேன். நான் இப்போ நான் வந்துட்டு ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துக்கிறேன். லாக் சிம்பிள் வருது பாருங்கள். இப்போ டோர் லாக் பண்ணுறதுக்காக அந்த சிம்பிள் வந்துட்டு உங்களுக்கு காட்டுது. இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ துணியோடைய வெயிட்க்கு தகுந்தாற்போல அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் மானிட்டர் பண்ணிக்குது. அது வந்துட்டு அதுக்காக வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு சுத்துது. வெயிட் இப்போ செக் பண்ணிட்டு இங்க வந்துட்டு உங்களுக்கு டைம் காட்டுது பாருங்க. இப்போ இவ்வளோ நேரம் வந்துட்டு துணிக்கு தகுந்த வெயிட்க்கு வந்துட்டு அது வந்துட்டு மானிட்டர் பண்ணிட்டு இருந்துச்சு மிஷின். இப்போ வந்துட்டு உங்களுக்கு டைம் காட்டிடுச்சு. 1 hour 47 minutes வந்துட்டு டைம் காட்டியிருக்கு நம்மளுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்துட்டு தண்ணி வந்துட்டு இருக்கு பாருங்கள். லிக்விட் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணி எடுத்துகிட்டு இருக்குது. நான் ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் இப்போ நான் போடல. ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் இப்போ எனக்கு காலி ஆகிடுச்சுன்றதுனால நான் போடலை ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா இந்த நேரத்திலே நீங்கள் வந்துட்டு ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் நீங்கள் போட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வாஷிங் மிஷினுக்கு எனக்கு என்ன ஆஃபர் வந்துட்டு ஓப்பனிங் டே அவங்க வந்துட்டு இப்போ காட்பாடியில் பண்ணியிருந்தாங்க. அந்த பூர்விகாவுடைய வீடியோவும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு இந்த வீடியோக்கான கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும். நான் ஆல்ரெடி வந்துட்டு அந்த வீடியோ கொடுத்துருக்குறேன், அதில் பாருங்கள். அப்போது எனக்கு 3 days வந்துட்டு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அந்த 3 days ஆஃபரில் வந்துட்டு 53,500 எம்ஆர்பி ரேட் இதனுடையது. எனக்கு ஆஃபர் ரேட்டில் வந்துட்டு 37,000க்கு கொடுத்துருந்தாங்க. எனக்கு என்ன அதோட வந்துட்டு அடிஷ்னல் கிஃப்ட் என்ன பண்ணாங்கன்னாக்கா ஸ்டாண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்டாண்ட் நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டியிருந்தேன் ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இவங்க மிக்ஸி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு மிக்ஸி வந்துட்டு நீடு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். அதுக்காக வந்துட்டு கிச்சன் ஃபேன் இது கொடுத்துருக்குறாங்க. இந்த கிச்சன் ஃபேனோடைய டீட்டெயிலு நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். நான் அங்கேயே வந்துட்டு இந்த ஷாப்பில் இந்த கிச்சன் ஃபேனோடைய இது பார்க்கும்போது நல்லா வந்துட்டு காற்று வந்தது. ஏசி ஷோரூமாக இருக்கவும் எனக்கு அந்த காற்று வந்துட்டு நல்லா ஹை லெவலாக தெரிஞ்சிருக்கலாம். நான் யூஸ் பண்ணி பார்த்து இது எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ரிவ்யூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இந்த கிச்சன் ஃபேனோடையது நான் ஷார்ட்ஸ்லேயும் நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் பூர்விகாவுக்கு நீங்கள் போகும்போது ஹைடெக் ஃபேமிலி மூலமாக நீங்கள் போகிறீங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. நீங்கள் அதை அவைல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹைடெக் ஃபேமிலி வீடியோ பார்த்து வந்தோன்னு சொன்னீங்கன்னாக்கா வந்துட்டு செல்வகுமார் சார்கிட்ட நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஆஃபர் பண்ணி கொடுப்பாரு. இப்போ நம்ம வாஷிங் மிஷினை பற்றி நம்ம வந்துட்டு அன்பாக்சிங் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹையர் வாஷிங் மிஷினுடைய ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஆனந்த் சார் வந்து ரொம்ப நல்லா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. நம்ம கேட்ட டவுட்க்கு எல்லாமே வந்துட்டு பொறுமையாக வந்துட்டு எல்லாத்துக்கும் அவர் வந்துட்டு பதில் சொல்லியிருந்தாரு. நீங்கள் சர்வீஸ்க்குன்னா கூட வாஷிங் மிஷின் மட்டும் இல்லை, நீங்கள் ஹையரில் வந்துட்டு எந்த ப்ராடக்ட் வந்துட்டு வாங்குறீங்கன்னா கூட ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின் எது வாங்கினாலுமே உங்களுக்கு சர்வீஸ்க்கு நீங்கள் கூப்பிட்றீங்கன்னா கூட ஏகேஎஸ் சர்வீஸ் சென்டர்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு சர்வீஸ் நல்லா பெட்டராக பண்ணி கொடுப்பாங்க. ஹையர் பிராண்டில் நம்மளுக்கு எப்போவுமே வந்துட்டு சர்வீஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
கண்டிப்பா நம்ம பார்ப்போம் எப்படி வந்துட்டு சர்வீஸ் 100% நீங்க இருக்கு. நம்பலாம் நல்ல போதும். இல்லைனா இங்கே வெப்சைட் இருக்கு, நீங்கள் hire.com போனீங்கன்னா அதே வெப்சைட் இருக்கு, நீங்கள் கால் ரைஸ் பண்ணி இப்போ வெள்ளூர்னாவே என்னோட நேமோ இல்லை என்னோட சர்வீஸ் சென்டர் நேமோ தான் வரும், நீங்கள் அங்கே கூட நீங்கள் கால் பண்ணலாம். இல்லை என்னுடைய நம்பர் தரேன், நீங்கள் என்னோட நம்பர் நீங்கள் கால் பண்ணலாம். சாரோடைய நம்பரு, சாரோடைய சர்வீஸ் சென்டரோடைய டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா வந்து பார்த்துக்கோங்க, சர்வீஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க சார். கண்டிப்பாக ரொம்ப நன்றிம்மா. ஓகே சார், ரொம்ப நல்லா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், வாஷிங் மிஷின் இவ்வளோ நேரம் ஓடிட்டு இருந்துச்சு, கம்ப்ளீட்டாக வந்துட்டு துணி வந்துட்டு முடிஞ்சாச்சு. நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்துட்டு ட்ரை ஆகியிருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வாஷிங் மிஷினை பற்றின டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பை, தேங்க்யூ.